கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய கரத்திலே முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற முத்திரைகளை உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாம் முத்திரையை உடைத்த பொழுது ஒரு வெண்மையான குதிரை பூமியிலே புறப்பட்டு வருகிறது. அந்த வெண்மையான குதிரையின் மேல் ஒருவர் என்ன செய்திருக்கிறார்? ஏறி இருக்கிறார். இந்த முதலாம் முத்திரையை உடைத்த பொழுது சம்பவித்த காரியங்கள் என்னவென்றால், பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்குகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்குகிறது. கடந்த சமயத்திலே நாம் அந்தி கிறிஸ்துவை குறித்து விவரமாக நாம் பார்த்தோம். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன, அவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வான் என்பதை குறித்து கடந்த சமயத்தில் ஒரு 11 குறிப்புகள் நான் உங்களுக்கு சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கிற பிரகாரமாக இங்கே முதலாம் முத்திரையை உடைத்த பொழுது பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்ன செய்கிறது? தொடங்குகிறது. அடுத்தபடியாக 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்தபோது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது சிவப்பு நிறமான குதிரை பூமியின் மேல் புறப்பட்டது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரகாரம் இதுல வருகிற காரியங்கள் எல்லாம் அடையாளங்களாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அடையாளத்துக்கும் பின்னணியிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இங்கே இந்த சிவப்பு குதிரை எதற்கு அடையாளமா இருக்கணும்? யுத்தங்கள். என்னதுங்க? யுத்தங்கள். இந்த சிவப்பு குதிரையானது யுத்தங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆரம்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறது போல வந்த அந்தி கிறிஸ்து அதற்கு பின்பதாக அவன் மூலமாய் பூமியிலே பயங்கரமான யுத்தங்கள் சம்பவிக்க ஆரம்பிக்கும். இதே போல சிவப்பு என்கிற அந்த நிறமானது 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வலு சர்ப்பத்துக்கு நிறம் என்னது? சிவப்பு. அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். சிவப்பு நிறமுள்ள மிருகம். இது எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய, இல்லாவிட்டால் சாத்தானுடைய சம்பந்தப்பட்ட காரியங்களைத்தான் இங்கே வெளிப்படுத்தல சிவப்பு சிவப்பு என்று நாம் பார்க்கிறோம். சிவப்பு என்றால் ரத்தம் சிந்துதல். சிவப்பு நானுங்க ரத்தம் சிந்துதல். இந்த பூமியிலே ஏற்பட போகிற பயங்கரமான யுத்தங்கள். ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்துல யுத்தங்களையும்
யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள் என்று அவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். இப்போ நடக்கிற யுத்தமெல்லாம் கொஞ்சம், அந்த நாட்களில் நடக்கிற யுத்தங்கள் பூமி எங்கும் பயங்கரமான ரத்தம் சிந்துதல் காணப்படும். எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் சம்பவிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பூமியிலே சமாதானம் என்ன செய்யப்படும், திரும்ப வந்து வசனத்தை போடுங்க, சமாதானமானது என்ன செய்யப்படும், எடுத்து போடப்படும். 3-4 வசனப்பா. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்தபோது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பூமியிலே ஒருவரை ஒருவர் கொலை செய்யும்படியாக பயங்கரமான யுத்தங்கள் பூமியில் என்ன செய்யும், ஏற்படும். அடுத்தபடியாக பூமியில் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. முதலாவதாக அந்தி கிறிஸ்து வரும் பொழுது அவன் சமாதானம் செய்கிறவனைப் போல அவன் வருவான். ஆனால் அவன் வந்த பின்னாலே பூமியில் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. பயங்கரமான யுத்தங்கள் நடைபெறும். எல்லா இடங்களிலும் ரத்தம் சிந்துதல் என்ன செய்யும், உண்டாகும். அப்ப 2ஆம் குதிரை, சிவப்பு நிற குதிரை, ரத்தம் சிந்துதலுக்கு அடையாளமாயிருக்கிறது. 3ஆம் அடுத்தாப்புல 5-6 வசனங்கள்ல 3வது முத்திரையை உடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3வது முத்திரை வாசிக்கலாம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். இப்ப 3வது முத்திரை உடைத்த பொழுது அந்த முத்திரையை உடைத்த மாத்திரத்தில் ஒரு கருப்பு குதிரை புறப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கருப்பு குதிரை எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னால், பஞ்சத்துக்கு அடையாளம். எதற்கு அடையாளம், பஞ்சம். பொதுவாகவே ஒரு யுத்தம் நடைபெறும் என்று சொன்னால் அதை தொடர்ந்து என்ன வரும், பஞ்சம் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உக்ரைன், ரஷ்யா, இதுக்கு இடையில பயங்கரமான யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இதனால உலகமெங்கும் பலவிதமான காரியங்கள் விலைவாசி ஏறி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப யுத்தம் வரும் பொழுது விளைநிலங்கள் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். இவைகளெல்லாம் வருகிறபடினாலே பயங்கரமான பஞ்சம் ஏற்படும். அப்ப கருப்பு குதிரை எதற்கு அடையாளம், பஞ்சம், பூமியிலே ஏற்பட போகிற பஞ்சம். இதை குறித்து வாசிக்கும் பொழுது விளக்கமாக அடுத்த வசனத்துல 6ஆம் வசனத்தில் சொல்லப்படும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. நான் ஏற்கனவே அநேக சமயத்தில் சொல்லியிருக்கிறேன், ஒரு பணம் என்பது ஒரு நாள் கூலி. ஒருத்தர் வந்து வேலை செய்கிறாரு, ஒரு நாள் கூலி வாங்கி 1 படி கோதுமை வாங்கினா மற்றதெல்லாம் என்ன வாங்குறது, மற்ற பொருளெல்லாம் வாங்கணுமே. அப்ப ஒண்ணுமே வாங்க முடியாது. இதுல எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்லுகிறதுல இந்த காரியத்தை குறித்து பல அர்த்தங்கள் இருந்தாலும் இதுல இந்த திராட்சை ரசமும்
ஒலிவ எண்ணெயும் முக்கியமாக இஸ்ரேல் தேசத்தில் தான் அது அதிகமாக விளைந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருகப் பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசமானது ஒலிவ எண்ணெய்க்கும் திராட்சை ரசத்துக்கும் பெயர் பெற்ற, அதுதான் அங்க மூலாதாரம். அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் பாதிக்கப்படாது. ஆகவே அந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் ஜனங்களுக்கெல்லாம் என்ன செய்யும், கிடைக்கும். ஆனாலும் விலை எப்படி இருக்கும் சொல்லுங்க? விலை எக்கச்சக்கமா இருக்கும். விலை எக்கச்சக்கமா இருக்கும். கடந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவிலே பயங்கரமான அருமையானூர்ல விலைவாசி ஏற்றம், பயங்கரமான விலைவாசி ஏற்றம். இன்றைக்கும் அதே போலதான் அங்க என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனா அது ஒரு நாட்டில் ஆனா இது எல்லா இடத்துலையும் வரும். உலகம் எங்கும் எல்லா இடத்துலையும் என்ன வரும்? பஞ்சம் வரும். அப்ப இதெல்லாம் உபத்திரவ காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள். ஒரு பக்கத்துல என்ன வரும்? முதலாவது சொல்லுங்க, யுத்தம். ரெண்டாவது என்னது? பஞ்சம். யுத்தத்திற்கு அடுத்தாற் போல பஞ்சம், விலைவாசி எல்லாம் ஏறிடும். அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். இப்ப அடுத்த முத்திரை 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது மங்கின நிறமுள்ள குதிரை வந்தது. இது எதற்கு அடையாளம்? அதிலே போட்டிருக்கிறது மரணம். மரணம், யுத்தம், பஞ்சம், இவைகள் ரெண்டும் சேர்ந்து ஜனங்களுக்குள்ள என்ன உண்டு பண்ணுகிறது? ஆமா, யுத்தத்தினால் நிறைய பேர் மரணம் அடைவார்கள். அடுத்து பஞ்சத்தினாலே ஆகாரம் இல்லாமல் அநேகர் என்ன செய்வாங்க? மரணம் அடைவார்கள். அடுத்து வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள், கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யுத்தத்தினாலையும் பஞ்சத்தினாலையும், அடுத்தாப்புல மரணம், அடுத்தாப்புல கொடிய மிருகங்கள், அவைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வந்து ஜனங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? காரணம் என்ன? அவைகளுக்கு ஆகாரம் இல்லைன்னா எங்க வந்துடும்? என்ன செய்யும்? வந்துடும், ஊருக்குள்ளதான் வரும். அநேக சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யானைகள்லாம் அங்க அது காட்டை விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயிர் நிலங்களுக்கு வந்துடுது. கேட்டா சொல்றாங்க, அதுக்கு தண்ணீர் இல்லாதபடினால தண்ணியை தேடி எங்க வந்துடுது? ஊருக்குள்ள வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மிருகங்களுக்கு போதுமான ஆகாரம் இல்லாதபடினாலே மிருகங்களினாலேயும் அநேகர் என்ன செய்வாங்க? மரணம் அடைவார்கள். அப்போ முதலாவது என்ன உண்டாகும்? யுத்தம். ஆனா முதல் அவன் எப்படிப்பட்டவனா வருவான்? சமாதானம் பண்ணுகிறவனாய் வருவான். அடுத்து பயங்கரமான யுத்தங்கள் இந்த பூமியில் என்ன செய்யும்? சம்பவிக்கும். யுத்தத்தை தொடர்ந்து பூமி எங்கும் பயங்கரமான பஞ்சம் உண்டாகும். இப்பொழுதே பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடங்களிலேயும் விலைவாசி என்ன செஞ்சுட்டு போகுது? எல்லா நாட்டிலையும்
நம்முடைய நாடு மட்டுமல்ல, எல்லா நாட்டிலேயும் விலைவாசி எல்லா பொருளும் என்ன செய்து கொண்டே போகிறது? ஏறிக்கொண்டே போகிறது. அதே போல அந்த பஞ்சத்தினாலே அடுத்து என்ன செய்வாங்க? ஜனங்கள் மரணம் அடைவார்கள். யுத்தத்தினாலும் பஞ்சத்தினாலும் என்ன செய்வாங்க? மரணம் அடைவார்கள். இது நடக்கிற சமயத்துல இது உலக ஜனங்களை பொறுத்த மாத்திரத்தில் நடைபெறுகிற காரியம். உலக ஜனங்களை பொறுத்த மாத்திரத்தில் நடைபெறுகிற காரியம். ஆனால் இன்னொரு பக்கத்துல இந்த பூமியிலே ஆண்டவர் தம்முடைய சபையை எடுத்துக்கொண்ட பின்பதாக இந்த பூமியிலே ஒரு கூட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆனால் ஆயத்தம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். யாருங்க? ஆமா, 10 கன்னிகைகளிலே 5 பேர் இப்படி இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் என்ன இல்லை? ஆயத்தமாய். அதில் ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனோடு என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். 5 பேர் என்ன செஞ்சாங்க? கைவிடப்பட்டார்கள். இதே காரியத்தை ஏன் சொல்லும்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், அரைத்து கொண்டிருக்கிறவர்கள் 2 பேர், அதுல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இப்ப இந்த கன்னிகைகளை பொறுத்த மாத்திரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த 10 பேருக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான். 10 பேருக்கும், ஆமாம், 10 பேரும் கன்னிகைகள் தான். 10 பேர் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது. 10 பேர் மணவாளனை பார்க்கத்தான் என்ன செஞ்சாங்க? போனாங்க. அவங்களுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம், 5 பேர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, 5 பேருடைய விளக்கு என்ன செய்யவில்லை? விளக்கு என்பது நம்முடைய ஜீவியம், நம்முடைய சாட்சி, இதெல்லாம் காண்பிக்கிறது. 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. 5 பேர் என்னவா இல்லை? அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யல? ஆயத்தமா இல்லை, கைவிடப்பட்டாங்க. இப்ப கைவிடப்பட்டவர்கள் அவருடைய நிலைமை என்ன ஆகுனா, இந்த பூமியில கைவிடப்பட்டவர்களுக்கு இப்பொழுது காரியம் தெரியும். என்ன தெரியும்னா, நம்ம என்ன செய்யப்பட்டோம்? கைவிடப்பட்டுட்டோம். நம்ம கூட இருந்தவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். ஆகவே நாம் இனி எப்படியாயில் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருப்பாங்க. அப்போ வைராக்கியமா இருக்கும்போது பூமியில எந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது? யாருடைய ஆட்சி? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில அவர்கள் அந்தி கிறிஸ்துவினாலே கொல்லப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவனால செய்வாங்க, கொல்லப்படுவார்கள். அப்ப இவங்க என்ன செய்யப்பட்டவங்க? கைவிடப்பட்டவங்க. இப்ப ஆண்டவருக்கு அவர்கள் சாட்சியாக இருந்ததுனால இவங்க என்ன செய்யறாங்க? கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுற வேலை என்ன நடக்குதுன்னா, இப்ப 9-11 வரைக்கும் வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு என்னவா இருப்பாங்க? சாட்சியா இருப்பாங்க. ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை? மறுதலிப்பதில்லை. அவங்க ஆண்டவருக்கு என்னவா இருப்பாங்க? சாட்சியா இருப்பாங்க. அப்படி சாட்சியா இருந்தது நிமித்தம் அவங்க என்ன செய்யப்படுவாங்க? சாட்சியா இருந்த நிமித்தம் என்ன செய்யப்படுவாங்க? கொல்லப்படுவார்கள். யாராலே கொல்லப்படுவார்கள்? அந்தி கிறிஸ்துவினாலே. எதற்காக? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் கை கொண்டபடினாலே, ஆண்டவருக்கென்று சாட்சி கொடுத்தபடினாலே அவர் என்ன செய்வாங்களாம்? கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்டவர்களுடைய சரீரம் பூமியில் இருக்கும்,
ஆனா அவருடைய ஆத்துமாக்கள் எங்க வருது? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பலிபீடத்துக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. எங்க நிற்கிறாங்க? பலிபீடத்துக்கு முன்னால். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது மோசேக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தை காண்பித்து இந்த மாதிரியின்படியே நீ செய்யணும்னு சொல்லி சொன்னார். அப்ப மோசேயினுடைய ஆலயத்தில் இருந்த பலிபீடம் அங்கே யாருடைய பலிபீடம்? பரலோகத்திலே தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பலிபீடத்துக்கு ஒப்பாயிருந்தது. அப்ப இந்த பலிபீடம் எங்க இருக்கிற பலிபீடம்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு முன்னால யார் வந்து நிற்கிறா? இந்த கொல்லப்பட்டவருடைய ஆத்துமா. அவங்கள வெட்டி கொண்டாங்களோ இல்லை என்ன பண்ணாங்களோ தெரியாது. சரீரம் எங்க போயிடுச்சு? மண்ணுக்கு போயிடுச்சு. ஆனா அவருடைய ஆத்துமாக்கள் எங்க வந்துருச்சு? தேவனுடைய சமூகத்துக்கு, பலிபீடத்திற்கு வந்து விட்டது. வாசிங்க. அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். நல்லா கவனிங்க. அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. என்ன செய்யறாங்க? முறையிடுறாங்க. ஆண்டவரே, இந்த பூமியிலே குடியிருக்கிறவர்கள், அதாவது அந்தி கிறிஸ்து, அவரோடு கூட இருக்கிற அவருடைய ஆட்கள், துன்மார்க்கர், எங்களை எல்லாம் இப்படி என்ன பண்றாங்களே, கொலை செஞ்சுட்டாங்களே, அவங்களுக்கு நீர் எப்ப நியாய தீர்ப்பு வழங்க போகிறீர் என்று சொல்லி பலிபீடத்திலிருந்து யாரிடத்துல முறையிடுகிறார்கள்? யாரிடத்தில்? தேவனிடத்துல. பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து இதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். சரிதானே? ஆண்டவரே, இவங்க இப்படிலாம் பண்றாங்களே, உம்மை பின்பற்றினதுனாலே, உமக்கு சாட்சியா இருந்ததுனால எங்களை என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு எப்ப நீங்க நியாய தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவரிடத்துல அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். அப்பொழுது அடுத்து பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறார்? ஜெயங்கொள்ளுகிறவன் என்ன செய்வான்? வெண் வஸ்திரம் தரிப்பிப்பான். அப்ப இவங்க ஜெயம் கொண்டதுனால இவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆமா, ஏற்கனவே ஜெயம் கொண்டு வந்தவங்களுக்கு ஏற்கனவே என்ன கொடுக்கப்பட்டது? வெண் வஸ்திரம் தரித்தவங்க எங்க உட்கார்ந்து இருந்தாங்க? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லி இதற்கு முந்தின அதிகாரத்துல பார்த்தோம். அப்ப இவங்களும் ஜெயம் கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வந்ததுனால இவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆமா, வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டதுன்னா அவங்க ஜெயம் கொண்டவர்கள் என்ற அர்த்தம். இன்னும் என்ன செய்ய போறாங்க? அநேகர் என்ன செய்யப்படுவாங்க? கொலை செய்யப்பட போகிறார்கள். அப்ப இவங்க எண்ணிக்கை இன்னும் என்ன செய்யல? முடிவடையல. இன்னும் கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்களை போல உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவருடைய தொகை இன்னும் என்ன செய்யணும்? நிறைவாக வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பூமியில இருக்கிறாங்க. அவங்களும் சாட்சியாய் வாழ்ந்து அவங்களும் என்ன செய்ய போறாங்க? வந்து சேர போறாங்க. அவர்களுடைய தொகை இன்னும் என்ன செய்யல? நிறைவாகல. அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க?
இளைப்பாரி கொண்டிருங்கள். அதுக்கு பின்னால் நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன். அதுக்கு பின்னால நான் என்ன செய்வேன்? பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்ப முதலாம் முத்திரை உடைத்த பொழுது வெள்ளை குதிரை வந்தது. முதலாம் முத்திரை எப்பொழுது உடைக்கப்படும்? சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக முதலாம் முத்திரை உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படுகிற வேளையில ஒரு வெள்ளை குதிரை பூமியின் மேல் புறப்பட்டு வருகிறது. அந்த வெள்ளை குதிரை எதற்கு அடையாளமாயிருக்கிறது என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு அடையாளமாயிருக்கிறது. ஏன்னா முதல்ல அவன் வரும்போது சமாதானம் பண்ணுகிறவனாக வருவான், எல்லா தேசங்களுக்கு நன்மை செய்கிறவனாக வருவான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அவன் என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ முதலாம் முத்திரை வெண்மையான குதிரையை காண்பிக்கிறது. அதுல ஏறி இருந்தவன் அந்தி கிறிஸ்து. அடுத்து இரண்டாம் முத்திரையை நம்ம பார்க்கும்போது, இரண்டாம் முத்திரையை உடைத்த பொழுது என்ன குதிரை வந்தது? சிவப்பு நிறமுள்ள குதிரை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாமே அடையாளங்களாகத்தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். எனது அடையாளம். இந்த சிவப்பு நிறமுள்ள குதிரை எதற்கு அடையாளம் என்று சொன்னால், யுத்தத்திற்கும் ரத்தம் சிந்துதல். என்னதுங்க? ரத்தம் சிந்துதல். வார்ஸ் அண்ட் பிளட்ஷெட். ரத்தம் சிந்துதலுக்கு அது அடையாளம். அப்ப முதல்ல பாருங்க, முதல்ல அவன் கையில் என்ன இருந்தது? வில் இருந்தது. அடுத்து இந்த வசனத்தை வாசிங்க 3-4. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அவன் கையில என்ன வந்துருச்சு சொல்லுங்க? முதல்ல அவன் எப்படி வந்தான்? ஆமா, இப்ப அவன் கையில என்ன இருக்குது? பட்டயம். அப்ப அந்த பட்டயத்தினாலே அநேக தேசங்களை அவன் யுத்தத்தினால என்ன செய்வான்? அழிப்பான். பயங்கரமான இப்ப நடக்கிற யுத்தங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. பயங்கரமான யுத்தங்கள் நடக்கும். பூமி எங்கும் ரத்தம் சிந்தப்படும். அப்ப அந்த சமயத்துல யுத்தங்கள், ரத்தம், மனுஷர் ஒருவரை ஒருவர் என்ன செய்வாங்க? கொலை செய்வார்கள். பூமியில் என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது. இது அந்த உபத்திரவ காலத்துல இன்னொரு காரியம். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப யுத்தத்தினாலும் அடுத்தாப்புல வாசிக்கிற காரியம் பாருங்க, வாசிங்க. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். யுத்தம் முடிஞ்ச உடனே என்னது? பஞ்சம். யுத்தம் முடிஞ்ச உடனே பஞ்சம். இந்த பஞ்சத்துல கோதுமை மற்றும் உணவு தானியங்கள் ஒண்ணுமே என்ன செய்யாது? கிடைக்காது. எல்லா ஜனங்களும் பஞ்சத்தினால் என்ன செய்வாங்க? ஆமா. ஒரு சமயத்துல ஒரு பர்மாவில் ஒரு பஞ்சம் வந்த போது ஒரு வீட்டில் இந்த கோழி வளர்க்குறவங்க ஒரு கூடை முட்டையை கொண்டு போய் வித்துட்டு ஒரு கூடை நிறைய பணம் கொடுத்துட்டு வருவாங்களாம். எவ்வளவு? என்ன வித்துட்டு பாருங்க விலைவாசி எப்படி இருந்திருக்கும். அப்போ அதே போலதான் அந்த நாட்களில் ஒரு மனிதன் ஒரு நாள் கூலி வாங்கிட்டு ஒரு படி கோதுமையை தான் என்ன செய்ய முடியும்? வார்கோதுமை என்பது இந்த புறாக்களுக்கு இதுக்கெல்லாம் போடக்கூடிய தீனி. அது மனுஷர் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. ஆனால் அது கூட என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ யுத்தத்துக்கு அடுத்து என்ன வரும்? பஞ்சம். பஞ்சத்தை தொடர்ந்து ஜனங்கள் மரணத்தினாலே சந்திக்கப்படுவார்கள். 7-8 வாசிக்க. அவர் நாலாம் முத்திரையை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது,
நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. மங்கின நிறமுள்ள குதிரை எதற்கு அடையாளம்? மரணம், யுத்தம், பஞ்சம். ரெண்டுக்கு அடுத்தது ரெண்டு நாளையும் பூமியில் எதுல வரும்? மரணம் வரும். அதற்கு பின்னாலே பாதாளம் பின்னாலே சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் மரணத்தினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் எத்தனை சதவீதம்? 1/4 பங்கு. இப்போ பூமியில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்கு? தெரியுமா? 140 அவ்வளவுதானா? ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தியாவில் நான் கேட்கிற பூமி எங்க கேட்கிறேன். அதுல 4ல் 1 பங்கு. அப்போ இந்தியாவிலே என்ன கூட வச்சுங்களேன், 150ல் 4 பங்கு 60 கோடி பேர் காலி ஆயிடுவாங்க. எத்தனை கோடி பேர்? ஆமா, 4ல் 1 பங்கு இறந்துருவாங்க. பாத்தீங்கன்னா இப்ப சமீப நாட்கள்ல இந்த கொரோனாவே ஒரு 6 மாசம் இருந்தா காலி தான் எல்லாரும். உண்மைதானே? எத்தனை மாசம் மிஞ்சி இருந்துச்சு? ஃபுல் ஸ்விங்கில் இருந்து 4 மாசம் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல சரியா தப்பா? அதுக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் விட்டார்னா 1/4 பங்கு சாதாரணமாகவே காலி ஆயிரும். 1/4 பங்கு. ஆமா. அப்ப அந்த நாட்கள் 4ல் 1 பங்கு எல்லாரும் நினைச்சிருவாங்க. இதெல்லாம் பாருங்க. அப்ப அந்த உபத்திரவம் எவ்வளவு கொடியதா இருக்கும்னு பாருங்க. இந்த உபத்திரவம் அவ்வளவு கொடியதா இருக்கும். அப்ப இந்த 4ஆம் முத்திரை. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இது உலக ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்பதை 1, 2, 3, 4 இந்த 4 முத்திரைகளை நம்ம பார்த்தோம். இப்ப 5ஆம் முத்திரையில இப்ப மிச்சம் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? இது உலக ஜனங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? உலக ஒருத்தவத்தை வெட்டிட்டு சாவான், குத்திட்டு சாவான், சண்டை போடுவான், இல்லை அவங்களே செத்துட்டு இருப்பானுங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல யார் இருக்கிறா? கைவிடப்பட்ட பரிசுத்தவான்ங்க. அவங்க யாரால சாவாங்க? அந்தி கிறிஸ்துவினால. அவங்க இறந்தவங்களுடைய ஆத்துமா எங்க வந்து சேருது? பரலோகத்திற்கு தேவனுடைய பலிபீடத்தின் கீழே. பலிபீடத்தின் கீழே வந்து சேர்ந்த உடனே அவங்க சொல்றாங்க, அவங்க எதனால? தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த, பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவங்க தைரியம் என்ன செய்வாங்க? சாட்சி கொடுப்பார்கள். சாட்சி கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்யப்படுவாங்க? கொலை தேவ வசனத்தின் நிமித்தமும் கொலை செய்யப்பட்டுள்ள ஆத்துமாவை பரலோகத்திலே தேவனுடைய பலிபீடத்தின் கீழே நாங்கள் என்ன செய்ய கண்டேன்? நிற்க கண்டேன். அவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க ஆண்டவரிடத்துல வேண்டுதல் வைக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த அந்தி கிறிஸ்து இவ்வளவு பயங்கரமா பண்றானே, அவனை எப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அழிக்க போறீங்க. எப்ப அவன் மேல் நியாய தீர்ப்பு என்ன செய்ய போறீங்க? அனுப்ப போறீங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறார்கள். வேண்டுதல் செய்த மாத்திரத்துல அவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில்? இன்னும் உங்களை போல இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்ய போறாங்க? மரிக்க போறாங்க. அவங்களுடைய தொகை நிறைவான உடனே இந்த பூமியின் மேலும் அந்தி கிறிஸ்துவின் மேலும் நான் என்ன செய்வேன்? நியாய தீர்ப்பு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். வாசிக்கலாம், 12 17 வரைக்கும். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று.
மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இப்ப ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சி, சந்திரனிலே ஒரு பெரிய மாற்றம், சூரியனிலே பெரிய ஒரு மாற்றம், இதெல்லாம் என்ன செய்ய ஏற்படுது. அதே சமயத்துல வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, விழ ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் பூமியிலே நடக்கக்கூடிய பயங்கரமான காரியங்கள். ஆனா அதே சமயத்துல வானத்துல என்ன செய்ய ஆரம்பிக்கும். ஆமா, இப்பவே சொல்றாங்க, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அந்த எரிகிற அந்த தன்மையை இழந்துட்டு வருதான். என்னது? எரிகிற தன்மை. அந்த எரிகிற தன்மையை இழந்துகிட்டே வந்து இன்னும் எவ்வளவு நாள்ல இந்த சூரியன் தன்னுடைய அந்த எரிகிற தன்மையை இழந்து இருட்டாகுமோ தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன ஆகுமோ? ஆமா. அப்ப அதே போல சந்திரனும் சூரியன் இருட்டாச்சுன்னா சூரியனுடைய ஒளியத்தான் சந்திரன் என்ன செய்யுது, பிரதிபலிக்குது. சூரியன் இருட்டானா சந்திரன் என்ன செய்யும், தன்னுடைய ஒளியை பிரதிபலிக்கிற நிறுத்திவிடும். விஞ்ஞானிகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் என்ன செய்யப்படும், அசைக்கப்படும். ஆண்டவர் சொல்ற கடைசி நாட்கள்ல வானத்திலே பெரிய பெரிய காரியங்களை நான் என்ன செய்வேன், அடையாளங்களை காட்டுவேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே நினைஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. வானத்தை பார்த்தா அந்த நட்சத்திரங்கள்லாம் இல்லாதனால வானம் சுருட்டப்பட்டது போல ஒண்ணுமே இல்லாத வெறுமையா காட்சியளிக்கும். எப்படி காட்சியளிக்கும்? ராத்திரில பார்த்தா என்னவா தெரியுது உங்களுக்கு, ஃபுல்லா நட்சத்திரங்களா தெரியுது. ஆனா இப்ப நட்சத்திரமே ஒண்ணு இருக்காது, வெறும் காலியா சுருட்டப்பட்டது போல என்ன செய்யப்படும், காணப்படும். அடுத்தாப்புல மலைகள் எல்லாம் இடம் பெயரத்தக்கதாக பயங்கரமான பூமி எதிர்ச்சி உண்டாகும். மலைகள்லாம் என்ன செய்யும், இடம்பெயரும். தீவுகள்லாம், தண்ணியில் இருக்கிற தீவுகள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யும். அப்ப அந்த அளவுக்கு கடல்லையும் பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாகும். பயங்கரமான கொந்தளிப்பு என்ன செய்யும், ஏற்படும். இதெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியிலே அனுப்ப போகிற நியாய தீர்ப்புகள், பூமியில அனுப்ப போகிற. அப்ப இதெல்லாம் சம்பவிக்கும் போது மனிதனுடைய இருதயத்தில் என்ன உண்டாகிறது சொல்லுங்க, பயம் உண்டாகிறது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பூமியிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்ன செய்ய போகிறார், அனுப்ப ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்களாம், மலைகள்லையும் குகையிலையும் என்ன செய்வாங்க. ஆமா, பயங்கரமான பூமி எதிர்த்து எங்க போய் இருக்க முடியும். என்ன செய்வாங்க, மலைகளுக்கு ஓடி போவார்கள், குகைகளுக்குள்ளே போய் பதுக்கி கொள்வார்கள். இப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூமியிலே தேவன் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற நாள் என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. யார் நிலை நிற்கக்கூடும். இதே காரியத்தை தான் 2ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுவார். 2ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்பவே அவர் என்ன செய்யுங்க, அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்.
அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியத்துல இது கடைசியில நடக்க போகிற பூமியில் மேல் ஏற்படக்கூடிய பயங்கரமான காரியங்கள். 6ஆம் அதிகாரம் 12 17 வரைக்கும் அதுக்குள்ள தலைப்பு என்னன்னா, பூமியின் மேல் ஏற்பட போகிற பயங்கரமான காரியங்கள். ஒருத்தர் எழுதுறாரு, இது கடைசி காலத்தில் ஒருவேளை நடக்க போகிற அணு ஆயுத யுத்தங்களாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். என்னது? அணு ஆயுத அணு ஆயுத யுத்தம் போனா மழையெல்லாம் என்ன ஆயிரும்? மழையெல்லாம் பேந்துரும். அதுல ஏற்படுற புகையினால சூரியன் சந்திரன்லாம் என்ன ஆயிரும்? இருளடைஞ்சு நட்சத்திரம் தெரியாது. அப்ப அதுவாக கூட இருக்கலாம் என்று என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இது யோவானுக்கு படக்காட்சி தானே காமிக்கிறாரு. எப்படி? அப்ப அந்த தரிசனத்துல பார்க்கும்போது என்ன செய்யுது? மலைகள்லாம் அப்படி நகர்ந்து போகுது. தீவுகள்லாம் என்ன செய்யுது? கடல்ல தீர்க்கிற தீவுகள்லாம் என்ன செய்யுது? அப்படியே மிதந்து போகுது. சூரியன் என்ன ஆகுது? அப்படியே இருளடையுது. அப்படியே சந்திரன் என்ன செய்யுது? இருளடையுது. வானத்தில் நட்சத்திரம் இதெல்லாம் காட்சியா பார்க்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? காட்சியா பார்க்கிறாரு. இங்க ஒரு பக்கத்துல ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. ஓடி என்ன சொல்றாங்க? ஐயோ, நாங்க எங்க போய் ஒழிஞ்சுக்கிறது? புகையை தேடி போறாங்க, மலைக்கு ஓடுறாங்க. ஐயோ, ஆண்டவருடைய கோபாக்கின வந்துருச்சு, எப்படி தப்பித்து போகணும்னு சொல்லி ஜனங்கள்லாம் அங்க இங்க என்ன செய்யறாங்க? ராஜாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. வானத்தை பார்த்தா வானம் அப்படி வெறுமையா இருக்கு, நட்சத்திரங்கள் இல்லை. வானமே ஒரு சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஒரு கண்ணு. இதெல்லாம் இவர் என்னவா பாக்குறாரு? நீங்க அதை அப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு வசனம் என்ன செய்யும்? விளங்கும். அப்படியே பார்க்கும்போது இவருடைய கண்களுக்கும் போது அப்படியே அந்த காட்சியெல்லாம் தெரியுது. ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்ய எழுதுன்றார். அப்ப இதெல்லாம் பூமியின் மேல் ஆண்டவர் நடக்க விட போகிற பயங்கரங்கள். ஒரு பக்கத்துல யுத்தம், இன்னொரு பக்கத்துல பஞ்சம், இன்னொரு பக்கத்துல சாவு, இன்னொரு பக்கத்துல பூமியில பயங்கரமான காரியங்களை என்ன செய்யுது? நடக்குது. அப்ப இந்த உபத்திரவங்களுக்கு எல்லாம் நாம் தப்பும்படியாக நம்ம ஆண்டவருடைய சாட்சியா என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா வாழும் பொழுது நிச்சயமாகவே நாம் இந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் தப்பித்துக்கிறோம். அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படிலாம் வரப்போகுது, நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்தமா இருங்க. ஆகவே இதனால நம்ம ஆயத்தமா இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா நோவா எவ்வளோ எச்சரித்தாங்க. வெளியே ஜலப்பிரளை வரப்போகுது, எல்லாரும் அழிய போறாங்க அப்படின்னு எச்சரித்தான். ஆனா யாருமே என்ன செய்யல? கேட்கல. அதே போல லோத்து போய் சொன்னா, ஐயோ இந்த பட்டணம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது, நீங்க எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டான். ஒருத்தர் வரல. ஆண்டவர் சொன்னார், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலேயும் நடக்கும். அப்ப இன்னைக்கும் நம்ம போய் சொன்னோம்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்க? ஆண்டவர் வாராரு நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு முன்னால் இருந்த பாஸ்டரும் சொன்னாரு, அவர் தான் போயிட்டாரு. ஆனா இயேசுனார் என்ன செய்யல? ஆனா வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கர்த்தருடைய நாள் வரும். எப்படி வருங்க? திடீரென்று கர்த்தருடைய நாள் வரும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதற்கென்று ஆயத்தமாய் ஜீவிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அந்த வருகையில் எடுத்துக்கொள்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் பூமியிலே நடக்க போகிற
பயங்கரமான உபத்திரவங்களையும் அந்த நாட்களில் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் ஏற்பட போகிற காரியங்களையும் கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களுடைய மரணங்களையும் குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம். ஆண்டவரே, உங்களுடைய எச்சரிப்பை நாங்கள் கேட்டு உமக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் ஆயத்தம் உள்ள கன்னிகைகளாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.